டிடிவி, ஓபிஎஸ் இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு எப்போது அந்த காலம் கனியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதில் யார் வேண்டுமானாலும் வரலாம், வர வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது. 90 நாளைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடைபெறும். வரும்போது உங்களுக்கு தகுந்த தகவலை உங்களுக்கு நான் தந்துடுறேன். நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்க, அவரை இப்போ புறந்தள்ளிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவரையிலும் தம்பி விஜயை பொறுத்தவரையிலையும் ஒரு கவுன்சிலர் கூட வரல. மிகப்பெரிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு யாரும் தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து நடத்துவது என்பது ஒரு இயலாத காரியம். அது மட்டும் நிறைய சிரமங்கள் இருக்குது. அதில் கூட இப்போ கூட தூத்துக்குடியில் கூட யாருக்கும் மாவட்ட செயலர் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அஜித் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு மாவட்டத்தில் ஒருத்தர் 11 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கியிருக்கிறதாக செய்திகள். மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய நல்ல தலைவர். அவர்கள் இருக்கும்போது அவர்கள் இன்னும் இது வரைக்கும் அவர் கொண்டு வர முடியல. அதன் பிறகு இப்பொழுது அதை தொடர்ந்து அவங்களுடைய துணைவியார் அதை நல்ல முறையில் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? அது பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது.